அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் செந்தில் பாலாஜி வழக்கில் சிக்கிய முதல்வர் ஸ்டாலின், அமலாக்கத்துறை அதிரடி, இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. இப்போ செந்தில் பாலாஜியோடைய வழக்கில் பார்த்தீங்கன்னா வருகின்ற 13ஆம் தேதி அவருடைய வழக்கு உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு உட்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய கேள்விக்கு பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. ஸோ இதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் ஆராயும் போது ஒரு ரகசிய பென்ட்ரைவில் சிக்கிய சம்பவத்தினால முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பேர் அடிபட்டிருக்கும் நிலையில் தான் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா வசமாக செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் சிக்கியிருக்கும் நிலையில் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டத்துக்கு விரோதமான பணப்பரிமாற்ற வழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 கோடி ஊழல் சிக்கியிருந்தார் இல்லையா. ஸோ திமுக அமைச்சராக இருக்கும்போது சிக்கியிருந்தார். இந்த 30,000 கோடி ஊழல் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா பேங்க்கினுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து இப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டாலின் அவர்களுடைய உரிமையுடைய ஆளுக்கு தான் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் தான் முதல்வர் ஸ்டாலினுடைய ஒட்டுமொத்த கதையும் முடியக்கூடிய அளவிற்கு இப்போ உச்சநீதிமன்றம் வருகின்ற 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இறுதி தீர்ப்பாக செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் வழங்க போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளேயே செந்தில் பாலாஜியுடைய சம்மந்தப்பட்ட அனைத்து இடங்களிலும் அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா சோதனைகள் நடத்தி வருவதாக செய்தி வெளியாகி வருகின்ற நிலையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை அதிரடியாக செந்தில் பாலாஜியுடைய சொத்துக்கள் முடக்கப் போவதாகவும் பரபரப்பான செய்தி வெளியாகிருக்கு. இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா. அதிமுகவில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் பார்த்திங்கன்னா ஒரு மீது வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருவருக்குமே நிறைய மோதல்கள் இருந்தது. இதன் அடிப்படையில் ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக இணைந்து இப்போ திமுகவுக்காக அயராத உழைத்தவர், ஒரு தியாகி என்ற மாதிரி தான் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களே பேசிய நிலையில் தான் இப்போ மக்களிடையே பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பு வந்திருக்கும் நிலையில் இப்போ பல வழக்குகள் நிலவில் உள்ளதால் எவ்வாறு அமைச்சராக பொறுப்பேற்க முடியும் என சட்டத்துக்கு விரோதமான பண பரிமாற்ற வழக்கிய கைதாகி ஜாமீனில் உள்ள நிபந்தனை அடிப்படையில் வெளிவந்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எப்படியும் அமைச்சர் பதவி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கும் நிலையில் தான் இப்போ திமுகவுடைய அரசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இந்த வழக்கு இருக்க போகுது. ஸோ இதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு அவர் ஏற்கனவே வகித்து வந்திருந்த முக்கியத்துவம் வாய்ந்த பதவிக்கான மின்சாரத்துறை அமைச்சரும் மதுவிலக்குத்துறை அமைச்சராகவும் மீண்டும் வழங்கப்பட்ட சம்பவத்தினால தான் இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. இந்த தலைவரின் அடிப்படையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வாக்குமூலம் அளிக்க பயன்படுவார்கள் என்றும் குறிப்பிட்ட நீதிபதி ஓகா இது குறித்து விளம்பரத்தை பிரமாண பத்திரமாக அளிக்க செந்தில் பாலாஜி தரப்புக்கு உத்தரவிட்டிருக்கும் நிலையில் தான் இப்போ இந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் இன்ற டிசம்பர் 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பாதி பங்கு இருக்குது. இருந்தாலும் கூடிய விரைவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சிறையில் அடைக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. இருந்தாலும் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.